எனது பேர் மகேந்திரன், மாவட்ட அதிகார சபை உறுப்பினர். நாங்கள் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பண்டைக்கு மேற்கொள்கிற முக்கிய காரணம், நாட்டில் மத்திய கிழக்கு போர் காரணமாக உரம் 9,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட உரம் இன்று 18,000 ரூபாயாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அதே சமயம் நெல் விலையும் 7,800 ரூபாயாக அரசாங்கம் நிர்ணயித்தாலும் தற்பொழுது 6,000 ரூபா 6,500 ரூபாய்க்கு உள்ளுக்குள்ளே தான் அந்த விலை போய்கொண்டிருக்கிறது. இது விவசாயிகளுக்கு பாரிய ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தி இனிமேல் இந்த தொழிலை செய்கிறதா இல்லையான்ற ஒரு இக்கட்டான ஒரு நிலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சில விவசாயிகள் வேண்டுகோளுக்கு இணங்க பல நல்ல நடவடிக்கைகளை மேற்கொண்ட அரசாங்கம் தற்பொழுது இந்த நிலையிலிருந்து விலகிச் செல்கிறதா என்ற ஒரு யோசனை எங்களுக்கு தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. வருகின்ற பெரும்போகம் இதை நெற்செய்கை மேற்கொள்வதா இல்லாட்டி கைவிடுவதா என்ற ஒரு மனவேதனைக்குரிய ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கிறது. தயவு செய்து கௌரவ ஜனாதிபதி நாளை மட்டக்களப்புக்கு வர இருக்கிறார். இதனையும் எங்களையும் சந்திப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும். அதை விடுத்து எங்களது கோரிக்கைகள் தற்சமயம் நிராகரிக்கப்படுமாக இருந்தால் வீதிக்கு இறங்கி சில போராட்டங்களை மேற்கொள்ளப்பட வேண்டிய கட்டாயத்துக்கும் தள்ளப்படுவோம் என்பதனையும் அறிய தருகிறோம். மத்திய கிழக்கு போர் துவங்குமோ என்னவோ என்று தெரியாமல் தான் கோட்டாபாய ஆரம்பத்திலேயே அந்த யூரியாவெல்லாம் கைவிட்டு அந்த குப்பைப்பைகளை சைனாட குப்பையெல்லாம் கொண்டு இறக்கினார்ன்றது ஒரு பழைய தீர்க்கதரிசியாக இருந்தார் போலேயும் தெரிகிறது கோட்டா. ஏனென்றால் இந்த விலை இப்போ 9,000 ரூபாய் விற்றது 18,000 ரூபாய்க்கு போய் அடுத்த பெரும்போகத்துக்கு எவ்வளவுல வந்து நிற்க போகிறதுன்றது தெரியாது. டீசலும் 250 ரூபாய் விற்ற டீசல் இன்றைக்கு 400 ரூபாய் 450 ரூபாய்க்கு போகிற கட்டத்துக்கு வந்திருக்கிறது. உடனடியாக இந்த விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்க இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த விவசாயத்தை கைவிட்டு நாங்களும் வேறொரு தொழில்களுக்கு மாற வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம் எனவும் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நான் சந்திரசேகரன் சந்திரமோகன், தலைவர் கமக்கார் அமைப்புகளின் மாவட்ட அதிகார சபை மட்டக்களப்பு. தற்போதைய நிலையில் எங்களுடைய நெல்லுக்கான உற்பத்தி செலவு மிக அதிகமாக காணப்படுகின்றது. ஒரு புசல் நெல்லினை நாங்கள் அரசாங்க பண்ணையில் வாங்குவதாக இருந்தால் கூட 5,900 6,000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கின்றது. தற்போதைய உரம் வெளி சந்தையில் 18,000 18,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. டீசல் 410 ரூபாய், பெட்ரோலும் கிட்டத்தட்ட 400 ரூபாய். உழவு இயந்திரங்களுக்கான செலவுகள், உதிரிப்பாகங்களின் விலை அதிகம். அனைத்தையும் பார்க்கும்போது நெல்லினை நாங்கள் உற்பத்தி செய்வதற்கான அந்த உற்பத்தி செலவு மிக அதிகமாக காணப்படுகின்றது. தற்போது எமது கையிருப்பில் உள்ள நெல்லை தனியார் வியாபாரிகள் 6,000 6,200 ரூபாய்க்கு கொள்வனவு செய்கின்றார்கள். அதாவது அவர்கள் கோழித்தீனுக்கு என்ற போர்வையில் இந்த நெல்லினை கொள்வனவு செய்ய முயற்சிக்கின்றார்கள். உதாரணத்துக்கு ஒரு புசல் நெல் விதை நெல் வந்து நாங்கள் 6,000 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அதே நேரம் 65 கிலோ எங்கட நெல்லை 6,000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிலை இருக்கின்றது. எங்கட 3 மூடை நெல்லை விற்றாதான் 1 மூடை யூரியா வாங்கக்கூடிய நிலைமையும் இருக்கின்றது. இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் நாங்கள் விவசாயத்தினை கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். அரசாங்கம் அண்மையில் அரிசியினை பொன்னி அரிசியினை இறக்குமதி செய்ததாக அறிகின்றோம். இந்த அரிசி இறக்குமதி செய்ததற்கு பிற்பாடுதான் இந்த நெல்லுக்கான விலை அதிகமாக குறைவடைந்துள்ளது. அவசரமாக எங்களிடம் இருக்கின்ற நெல்லினை அரசாங்கம் நெல் சந்தைப்படுத்தும் சபையினூடாவது அந்த நெல்லினை வாங்குவதற்கு முன்வர வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் எங்களோட விவசாயிகள் பெருநஷ்டத்தை எதிர்நோக்குவதோடு எதிர்காலத்தில் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் எதிர்வரும் போகம் விவசாயத்தை செய்வதா இல்லையா என்று யோசித்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் வெளிச்சந்தையில் உரம் இப்பொழுது 18,000 விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு கமநல சேவைகள் நிலையங்கள் ஊடாக முதல் கட்டமாக அரசாங்கம் உரத்தினை தந்திருக்கின்றது. அடுத்த கட்ட பசளையினை வயல்களுக்கு போட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. 50 கிலோ வரை 50 கிலோவுக்கு உட்பட்ட அளவு தான் ஏக்கருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது.
உடனடியாக இன்னும் ஒரு 50 கிலோ யூரியாவை எங்களோட விவசாயிகளுக்கு, எங்களோட மாவட்ட விவசாயிகளுக்கு அரசாங்கம் வழங்குவதற்கு முன்வர வேண்டும். இவ்வாறான எங்களோட இந்த உள்ளீடுகளையாவது தந்து உதவினால் மாத்திரமே நாங்கள் இந்த விவசாயத்தில் இந்த முறை வெல்ல முடியும் என நினைக்கின்றோம். அனைத்து உள்ளீடுகளும் எங்களோட களைநாசினி, கிருமிநாசினி எல்லா உள்ளீடுகளும் விலையேற்றம் பெற்று காணப்படுகின்றது. இருந்தாலும் எங்களுடைய நெல்லினை விற்றுக்கொள்ள இயலாத துர்ப்பாக்கிய நிலையில் நாங்கள் காணப்படுகின்றோம். விவசாயிகள் இனி வேறு வழி இல்லை, எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஜனாதிபதி அவர்களிடம் நாளை ஜனாதிபதி அவர்கள் எங்களோட மட்டக்களப்புக்கு வருகின்றார் என கேள்விப்படுகின்றோம். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு இந்த முறை விவசாயிகள் அழைக்கப்படவில்லை எனவும் அறிகின்றோம். இல்லாட்டி விவசாயிகள் சார்பாக ஒருவர் அல்லது இருவரை அழைப்பார்கள். இந்த முறை அதுவும் அழைக்கப்படவில்லை. தயவு செய்து ஜனாதிபதி அவர்கள் எங்களையும் அழைத்து எங்களுடைய பிரச்சனைகளை கட்டாயம் கேட்டு தீர்த்து தர வேண்டும் என நாங்கள் உங்களை அன்போடும் தயவாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.